வாட்டர்மெலன் ரசிகர்களே தப்பா எடுத்துக்காதீங்க. வாட்டர்மெலன் ரசிகர்களே அவருக்கு எங்க ரசிகர்கள் சரி இருக்கிறாங்க. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. உங்களுக்கு நடிக்கவே தெரியாது, எதுக்கு சார் இங்க வந்து நடிச்சுக்கிறீங்க? கரிச்சட்டி தீஞ்ச வாயின்னு தான் சொன்னேன் நானு. இவர் ரொம்ப அப்படி நான் அரவிந்த் சாமி கலர்ல இருக்கிறேன். இவ்வளோ டேலண்டான நடிகர், ஒரிஜினலாக நடிக்கிறவங்கலாம் வெளியே வாய்ப்போட காத்துட்டு இருக்காங்க. ஆனால் நேரம் பாருல எப்படி. இன்னைக்கு என்ன உங்க ராஜாவா நீங்க என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க சார்? இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்கேன். தோசை சுட்டாங்கன்னா சாப்பிட்டு அங்கே போய் உட்காந்துக்கல. நேற்று 3 தோசை சாப்பிட்டேன். வேலையை பாரியா மாமா கோவம் வந்துருச்சு. காலையில இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்துச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. நாட்டுல இந்த தொழிலதிபர்கள் தொல்லை தாங்க முடியலப்பா. இவங்க மனுக்க சொல்லுங்க. கோவம் வந்துருச்சு. குத்தவா புறாதா ஷாட் தி மியூசிக். தண்ணீர் பழமே அமைதியாயிரும். தோசைக்காக உன் மீசையை வெற்றவன் நீ. கிறிஸ்டியன் வெண்ணெய் திருடி சாப்பிட்டு இவர் தாரை திருடி சாப்பிட்டு வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. இந்த தர்பீஸ் கேட்டா வாங்கிக்க சொல்லுவேன். இவர் மட்டும் சட்டையை காலையும் கட்டினாரு, நேத்து கட்டினாரு, இன்னைக்கு கட்டி சட்டையை அடியே முத்தலையே வேணாம் சொன்னேன். நீதான் வேணும்னு சொல்லி அடம்பிடிச்சா. இப்ப நீ இதுக்குள்ள வந்துட்டா உங்க அப்பே ஆத்தா யாராவது சொல்லி மாட்டேன்னு சங்க அறுத்துருவேன். கேட்டுக்க உனக்கு எவ்வளவு பண்ணாலும் வந்துட்ட நம்ம ஏமாந்துட்டா. உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு காசு பண்ணாலும் நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன். எங்க ஆத்தா பணம் துரத்துற மாதிரி என்னைய துரத்துன்னு நினைக்கிறீங்களா? முடியாதியா? எங்க ஆத்தா இறந்துட்டாயா? அந்த மாதிரி ஏமாற மாட்டேன். அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு. நீ பண்ண தப்புக்கெல்லாம் உன்னை பாளையங்கோட்டை ஜெயில தான் போகணும். என் தலைவனே 14வது இடத்துல போட்டதுக்கு நான் வன்மையா கண்டிக்கிறேன். அவரை 15வது இடத்துல போட்டிருக்கணும். எப்படா நான் கீழே விழுவணும் ஒரு காத்துல இருப்பேன். நான் வந்து கான வினோதன சொல்றேன். ஒரு காமெடி பண்ணும்போது கூட உருவ கேலி பண்ணி காமெடி பண்றாரு. ஒரு பாட்டு பாடும்போது கூட ஒருத்தவங்க கிட்ட கன்வே பண்ற விஷயத்த வந்து பாட்டுல வச்சு பாடுறாங்க. கால் வலிக்குது அண்ணன் நீ சொல்ல முடியாது. நான் மெதுவா தான் சொல்லுவேன். பிக் பாஸ் இங்க பாருங்க பேசும்போது குறுக்க பேசுறாரு. நான் வந்து கானா வினோதன சொல்றேன். ஒரு காமெடி பண்ணும்போது கூட உருவ கேலி வச்சு காமெடி பண்றாரு. ஒரு பாட்டு பாடும்போது கூட மத்தவங்களை புண்படுத்துற அளவுக்கு வச்சு பாட்டு பாடுறாரு. அப்புறம் விமென்ஸ வந்து ஒரு மாதிரி வச்சு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு பாடுறதுக்கு திவ்யா கேட்டு குவெஸ்டின் பண்ணிருக்காங்க, ஏன் நீங்க அப்படி பாடுறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் தலையா வந்தாருன்னா கண்டிப்பா இந்த வீட்டுல இருக்கிற பிரச்சனையோட 2x பிரச்சனை அதிகமாகும். அப்புறம் வேற எதுவும் பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு தீர்வே வந்து வாங்கி தர மாட்டேன். நீ 2 கம்பி கூட எடுத்துட்டு போயிடு. ஆனா பேசாதம்மா. இந்தம்மா டெய்லி நைட்டு தூங்குறப்ப கானா உனக்கு உருவ கேலி அவரும் கொரட்டை. இதுல என்ன ஒரு பிரச்சனை? நைட்ல
மேடம் நான் கன்னடத்திலே ஆல்பம் சாங் பண்ணிட்டேன் மேடம். மைசூர்ல பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. அழகுதாப்பா. டாக்டர் நான் சொல்றேன், you had more. இவருக்கு IQ னா என்ன? சார் IQ னா என்ன? 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 நன்றி நன்றி நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.